தலைவருடைய 38வது நினைவு நாள் என்று. அவரை போல் ஒரு தலைவர் இதுவரைக்கும் யாரும் இல்லை. மக்களுக்காகவே உழைத்த தலைவர் அவர். புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தார். மக்களும் அவரை தங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்தார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மண்ணில் மறைந்தாலும் அவர் தமிழக மக்களின் எண்ணங்களிலும் சரி மனதிலும் குடிகொண்டிருக்கிறார். அவரை தமிழக மக்களின் மனதில் இருந்து யாரும் பிரித்துவிட முடியாது. அந்த அளவுக்கு மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர். அவருடைய ஆட்சி காலத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த கிராம நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற ஒரு பதவி தொடர்ந்து இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்டும் பிரிக்கப்பட்டு இங்கே ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்துச்சு. அப்போது என்ன முறையில் அந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவர்களை அரசாங்கம் தேர்வு செய்யறதில்ல. அது ஒரு குடும்ப வாரிசு மாதிரி. வாரிசுதாரர்கள் அனுபவிக்கும் பதவியாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதை புரட்சி தலைவர் வந்து ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்தவுடன் அவர் செஞ்சது, இந்த நிலை இருக்கக்கூடாது. அப்பா புள்ள, அப்புறம் பிள்ளைக்கு பிறகு அவரோட பிள்ளை, அப்படி தான் இந்த நிர்வாகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி அதை நிறுத்திட்டு அந்த முறையை அரசாங்கமே தேர்வு செய்யும். எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாலும் அந்த பதவிக்கு வரலாம். பரீட்சைகள் வச்சு அதில் தேர்வு எழுதி அதுலேருந்து வெற்றி பெறவங்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டது. அதுதான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. தலைவர் முதலமைச்சர் ஆன உடனேயே அந்த சீர்திருத்தங்கள் என்னென்னத்தில் செய்யணுமோ அதெல்லாம் சரியாக செஞ்சார். அதில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஏஓன்னு சொல்லுவோம், கிராம அதிகாரி. எல்லா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பாமர மக்களும் இன்றைக்கி அந்த பதவியில் இருக்காங்க. இதுக்கு காரணமானவர் புரட்சி தலைவர் தான், வேறு யாரும் செய்யலை. புரட்சி தலைவருக்கு முன்ன பதவியில் முதலமைச்சராக இருந்தவர்கள் யாரும் செய்யலை. அண்ணா இருந்திருந்தால் செய்திருக்கலாம். ஆனால் அவர் உடல்நல சரியில்லாமல் அவர் மறைந்ததுனால அதுக்கப்புறம் கருணாநிதி பதவி ஏற்றார் அதை தொடர்ந்து. ஆனால் அவரும் செய்யலை. ஆனால் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து இவர் முதலமைச்சர் ஆன உடனே இதை செஞ்சார்.